கடன் பிரச்சனைக்குள்ளாக நீங்கள் ஒரு வேளை போகும் பொழுது அதை கர்த்தர் அனுமதித்தார் என்று சொன்னால் அதிலிருந்து நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு விடுதலையை நமக்கு தருவார். எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. வீட்டில் இருந்திருந்தால் ஒரு வேளை வீட்டில் உள்ளவங்க உதவி செய்திருப்பார்கள். அதற்கு வாய்ப்பே இல்லை. நான் இருக்கிறது ஒரு வனாந்திரம். இங்கே நான் எந்த அழுகை அழுதாலும் அந்த சத்தம் யாருக்கும் கேட்கப்பட போகிறதில்லை. கர்த்தர் வனாந்திரத்தில் வெள்ளெடுத்து கொண்டு வரும்போது அநேக பிரச்சனைகளை சந்தித்தார்கள். கர்த்தருடைய கழுகு எப்படி தன்னுடைய குஞ்சுகளை சுமக்கிறதோ அதே போல கர்த்தருடைய தோளிலே சுமந்து கொண்டது உண்மையான தேவ பிள்ளையே, உங்களையும் கர்த்தர் சுமப்பார். அப்படியே தாயின் வயிற்றில் உருவானது முதல் நம்மை தாங்கின தேவன் உண்மை உள்ளவராயிருந்தால் முதிர் வயது வரையில் உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிறவர் அவருடைய வார்த்தையிலே ஒருபோது தவற மாட்டார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ள தேவன். அவர் முதிர் வயது வரை உங்களை தாங்குவார். அவர் உங்களை ஏந்துவார். அவர் உங்களை சுமப்பார். அவர் உங்களை தப்புவிப்பார். சற்நேர சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை தாங்குவார். அல்லேலூயா. கர்த்தருடைய எல்லா பயத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. எப்பொழுது ஆதி மனிதனிடத்தில் இருந்து ஆதாம் எப்பொழுது பாவம் செய்தானோ முதலாவது அவனுடைய இருதயத்திலே பயம் தொற்றி கொண்டது. அந்த பயம்தான் இன்று வரை நம்மை ஆளுகை செய்கிறது. பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால் அவனை நிறைகுலைய செய்துவிடும். எப்பேற்பட்ட தைரியமான மனிதனை கூட பயம் ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டால் அந்த பயம் அவனை அப்படியே ஒரு திக்கற்றவனாக, ஒரு மத்தியற்றவனை போல மாற்றிவிடும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இருந்தாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆமென். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஆண்டவர் பயப்படுகிற அந்த ஆவியை எடுத்து போட விரும்புகிறார். தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே போனாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியே கடந்து போனாலும் ஒரு காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மை அழைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை நடத்தி வருகிற தேவன். சில நேரங்களிலே சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். வியாதியை அனுமதித்தால் ஆண்டவர் அந்த வியாதியிலிருந்து நிச்சயமாக விடுதலை தருவார். ஆமென். ஆண்டவர் ஒரு கடன் பிரச்சனைக்குள்ளாக நீங்கள் ஒரு வேளை போகும் பொழுது அதை கர்த்தர் அனுமதித்தார் என்று சொன்னால் அதிலிருந்து நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு விடுதலையை நமக்கு தருவார். ஆனால் அதற்காக தேவனுடைய பிள்ளைகள் பயந்து விடக்கூடாது. பயம் நம்முடைய வாழ்க்கையிலே தொற்றி கொண்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தைரியம் எல்லாம் போய்விடும். தைரியம் ஒரு தடவை நம்முடைய இருதயத்தை விட்டு மாறி போய்விட்டால் வாழ்க்கையை எல்லா காரியத்திலும் அந்த பயம் நம்மை தொற்றிக் கொள்ளும். ஆகார் ஒரு நாளிலே அவளுடைய சூழ்நிலை அப்படியே மாறி போனது. அவளுக்கு தெரியாது நாளை நான் இந்த வீட்டை விட்டு துரத்தப்பட போகிறேன் என்று ஆகாருக்கு தெரியாது. அவளுக்கும் தெரியாது, பிள்ளைகளுக்கும் அவள் பிள்ளைக்கும் தெரியாது. ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒரே ஒரு விருந்து, ஒரு விருந்தில் நடந்த காரியம், அந்த பிள்ளைகளுக்குள்ள நடந்த காரியம் ஒரு நாளிலே ஆகாருடைய வாழ்க்கையை அப்படியே நிலைகுலைய செய்துவிட்டது. கர்த்தர் கைவிட்டாரா? இந்த ஆகாரை ஆபிரகாமுடைய வீட்டிலே அனுமதித்தது கர்த்தர் என்று சொன்னால், அந்த ஆகாருக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கும் என்று சொன்னால், அவைகளையும் அவர்கள் 2 பேரையும் போஷிக்க வேண்டியது கர்த்தருடைய காரியம். அல்லேலூயா.
ஆண்டவர் அனுமதித்துதான் வைத்திருந்தார். ஆகார் வழி விலகி போகத்தான் நினைத்தாள். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? நீ போய் உன் எஜமாட்டிக்கு அடங்கி இரு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தபோது ஆகாரால் இருக்க முடியவில்லை, துரத்தி விடப்பட்டாள். ஆபிரகாமுக்கு வழி இருக்கத்தான் செய்தது. ஆனாலும் ஒரு நாளிலே சூழ்நிலை மாறிவிட்டது. அதுவரையிலும் ஒரு எஜமானியை போல வீட்டில் இருந்தாள். அவளுக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு பயமும் இல்லை. ஆனால் ஒரு நாளிலே திடீரென்று வந்த பிரச்சனை அவளுடைய வாழ்க்கையை அப்படியே நிலைகுலைய செய்தது. ஆமென். ஆனால் கர்த்தர் கைவிட்டாரா? கர்த்தர் கைவிடல. அவள் சூழ்நிலை கண்கள் திறக்கிற வரைக்கும், அவளுடைய கண்களை கர்த்தர் திறக்கிற வரைக்கும் கர்த்தர் அந்த சூழ்நிலையை அனுமதித்தார். அந்த சூழ்நிலை ஒரு நிமிஷத்திலே, ஒரு நொடி பொழுதிலே மாறிவிட்டது. அவளுடைய வாழ்க்கையிலே வந்த மிகப்பெரிய கசப்பு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க முடியாது. பிள்ளை ஒரு இடத்திலே போட்டு தூரத்தில் நின்று அழுகிறாள். ஆண்டவரே, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அவளுடைய இருதயம் வேதனையால் நிறைந்தது. இந்த பிள்ளைக்கு என்ன ஆகும் என்கிற பயம் அவளுடைய இருதயத்தை தொற்றிக் கொண்டது. நான் என்ன செய்ய முடியும் இந்த வனாந்தரத்திலே? எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. வீட்டில் இருந்திருந்தால் ஒரு வேளை வீட்டில் உள்ளவங்க உதவி செய்திருப்பார்கள். அதற்கு வாய்ப்பே இல்லை. நான் இருக்கிறது ஒரு வனாந்தரம். இங்கே நான் எந்த அழுகை அழுதாலும் அந்த சத்தம் யாருக்கும் கேட்கப்பட போகிறதில்லை. அவளுக்கு தெரிந்துதான் தூரத்திலே உட்கார்ந்து அழுதாள். ஆனால் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் அவளோடு கூட இருந்தாள். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் தேவ பிள்ளைகளே, நீங்கள் கண்ணீர் வடித்தாலும் உங்கள் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதான் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமென். எந்த இடத்துல உனக்கு பலகீனம் இருக்கிறதோ, எந்த இடத்துல என்னுடைய பலன் உனக்கு தேவைப்படுகிறதோ அந்த இடத்தை நான் பலப்படுத்த போகிறேன். ஆமென். நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ராத்திரி உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையாலும் கர்த்தர் அற்புதத்தை செய்தான் உங்களை அனுப்ப போகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அவர் சகாயம் பண்ணுகிறது எப்படின்னு சொன்னா, பயத்தோட வைத்தில்ல, அந்த பயத்தை மாற்றி எந்த இடத்திலே பயம் வந்ததோ அந்த இடத்திலே ஒரு கர்த்தருடைய பலனை தருகிறார். அல்லேலூயா. எந்த இடத்திலே நீங்கள் பயப்படுகிறீர்களோ, இந்த காரியத்தினுடைய வாழ்க்கையில ஒரு வேளை ஒரு அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்கிற ஒரு பயம் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்குமானால், கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பயத்தை மாற்றி நான் அந்த இடத்திலே என்னுடைய பலனை வைக்க போகிறேன். அல்லேலூயா. காரணம், நான் உன்னுடைய தேவன், நான் உன்னுடைய தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வழிநடத்தி கொண்டு வரும்போது, கர்த்தர் வனாந்திரத்தில் வழிநடத்தி கொண்டு வரும்போது அநேக பிரச்சனைகளை சந்தித்தார்கள். கர்த்தருடைய கழுகு எப்படி தன்னுடைய குஞ்சுகளை சுமக்கிறதோ அதே போல கர்த்தருடைய தோளிலே சுமந்து கொண்டது உண்மையானால், தேவ பிள்ளையே, உங்களையும் கர்த்தர் சுமப்பார் அப்படியே. அல்லேலூயா. அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தையும் என்ன நன்மைகளையும் என்ன அற்புதத்தையும் என் ஆண்டவர் செய்தாரோ அதே அற்புதத்தையும் அதே அதிசயங்களையும் உங்களையும் காண பண்ணுவார். அல்லேலூயா. அதே தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத. முதல்ல பயத்தை உன்னுடைய இருதயத்தை விட்டு மாற்றி போடு. பயம் உன்னை ஆட்கொள்ளும், இருள் உன்னை மூடிக்கொள்ளும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் சூரியனாய் உதிப்பார். ஆமென். மரண இருளிலே நீ நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படக்கூடாது. ஆமென். தாவீது மரண இருளிலே நடக்கிறான். மரண இருளின் பள்ளத்தாக்கு தான். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோய் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டு போட்டு விடும். திடீரென்று ஒரு கடனுக்குள்ளே சிக்கும் பொழுது அந்த கடன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நொடி பொழுதிலே தரித்திரனாக மாற்றிவிடும். ஆனால் அதற்குள்ளேயும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்கிறதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மரண இருளின் பள்ளத்தாக்கு வரத்தான் செய்யும். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார்கிறதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். ஜெபாலய தலைவனுடைய மகன், அந்த வேலைக்காரன் வியாதியாய் கிடக்கிறான், மரண அவஸ்தை. மரித்து விடுவான் என்கிற ஒரு பயம் அவனுடைய இருதயத்திலே வந்து விட்டது. மரித்து விடுவாங்கிற பயம், மரித்து விடுவான் என்கிறதை காட்டிலும் அவனுடைய இருதயத்திலே அந்த பயம் வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய? முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னார் அவன்கிட்ட? நீ
பயப்படாத. மார்க்கு 5:36 வாசித்தீங்கன்னு சொன்னா முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. ஏன்? பயம் வந்துட்டுன்னு சொன்னாலே நம்முடைய தைரியம் எல்லாம் மாறிடும், திடனற்று போய்விடும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல்ல பயப்படாத, நான் உனக்கு அற்புதம் செய்வேன், நான் வந்து குணமாக்குவேன், நான் வந்து விடுவிப்பேன், நான் வந்து அந்த அற்புதத்தை உன் கண்காண செய்வேன், நான் வந்து உன்னை பலப்படுத்துவேன், நீ பயப்படாதே, காரணம் நான் உன்னுடைய தேவன். அல்லேலூயா. பயம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது எல்லா சூழ்நிலைகளும் இருட்டாக தோன்றும், ஜெபிக்க தோணாது, வார்த்தைகளை கேட்டா கூட அதுல விசுவாச நம்பிக்கை இருக்காது. இந்த வார்த்தையை தான் எல்லா நேரத்திலும் நான் கேட்கிறேன், ஆனாலும் இந்த வார்த்தை எனக்குள்ள அற்புதம் செய்யல, நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன் ஆனாலும் அற்புதம் செய்யல, அற்புதத்தை காண முடியல. தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆனால் அந்த காரியத்துக்குள்ளே போனாதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்கிறத நம்ம காண முடியும். அல்லேலூயா. ஒரு கொடிய சூழ்நிலையில போகும்போதுதான் அந்த சூழ்நிலையில தேவனிடத்துல கிரியை செய்கிறாரா இல்லையாங்கிறத அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தர் அற்புதம் செய்யும் போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாருங்கிறதை நம்ம சாட்சியிட முடியும். அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கு பாடணும். மரண இருளின் பள்ளத்தாக்குல நான் நடந்த வேளையில கர்த்தர் ஒருவரே என்னை தேற்றினார். மரண இருளின் பள்ளத்தாக்கு சாதாரணமான காரியம் இல்லை. அதுல கடந்து போகும்போது அடுத்த நிமிஷம் மரணம் கண் முன்னாலே பார்க்கிறோம். ஆனால் நமக்குள்ளே ஒரு விசுவாசம் கிரியை செய்யும் இல்ல, அந்த விசுவாசத்தில் நிலைநிற்போமானால் கர்த்தர் செய்கிற அற்புதத்தை அப்பொழுதே நாம் காண ஆரம்பிப்போம். அல்லேலூயா. அதனால சாதாரண சொல்றேன், கர்த்தர் வசனம் சொல்றது, நீ பயப்படாத முதல்ல. அல்லேலூயா. தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் பயப்படக்கூடாது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரல, பயமுள்ள ஆவியை தரல. தேவன் பலமும் தெளிந்த புத்தி இல்லையா, கலங்கின புத்தி இல்ல, பயப்படுகிற புத்தி இல்ல, குழம்புகிற புத்தி இல்ல, தவிக்கிற புத்தி இல்ல, தத்தளிக்கிற புத்தி இல்ல. ஆண்டவர் நமக்கு பலமுள்ள ஆவியும் தெளிந்த புத்தியும். ஆமென். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் எந்த கொடிய சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்தாலும் நாம் தேவன் பேரில் நம்பிக்கையா இருக்க வேண்டும். எதுவரை ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுவார் தெரியுமா? ஏசாயா 46 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலின் சந்ததியாரே, சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். இனி மட்டும் நான் உன்னை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். போதும். அல்லேலூயா. தாயின் கருவில் இருக்கும் போதே, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். ஆமென். அப்ப இதுவரை நம்மை தாங்கினது யாரு? நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், தாயின் வயிற்றில் உருவானது முதல் நம்மை தாங்கின தேவன் உண்மை உள்ளவராய் இருந்தால் முதிர் வயது வரையிலும் உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிறவர் அவருடைய வார்த்தையிலே ஒருபோதும் தவற மாட்டார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ள தேவன். அவர் முதிர் வயது வரை உங்களை தாங்குவார், அவர் உங்களை ஏந்துவார், அவர் உங்களை சுமப்பார், அவர் உங்களை தப்புவிப்பார். எப்படிப்பட்ட கொடிய சூழ்நிலை போனாலும் சரி. எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. சாரிபாத்திலே ஒரு விதவை மகன் இருக்கிறார்கள். 2 பேரும் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். நாளை காலையில் இருக்கிற மாவை வைத்து ஒரு அடையை செய்து சாப்பிட்டு விட்டு 2 பேரும் சாக வேண்டும். எலியா இருக்கிறான் கேரி தாற்றங்கரையிலே. ஆண்டவர் காக்கையின் வரவை அங்கே நிப்பாட்டினார். காகத்தின் வரவு அங்கே நின்றது. கர்த்தர் சொன்னார், சாரிபாத்து விதவை வீட்டுக்கு போ, அங்கே உன்னை போஷிக்க நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார்.
ஆனால் சாரிபாத் விதவையின் நிலைமை என்னன்னு சொன்னா, இருக்கிற கொஞ்சம் மாவு நாளை காலையில நம்ம குடும்பத்தோடு சாகணும்னு சொல்லி ஒரு கொடிய தீர்மானத்தை எடுத்து ராத்திரியில நிம்மதியா தூங்குனாங்க. அவருடைய வாழ்க்கை எல்லாம் இருண்டு விட்டது. இன்று காண்கிற இடத்தை நாளை காலையில் நான் பார்க்க முடியாது. நாளை நான் சாப்பிட்டு மரிக்கிற நேரத்தில் நான் காண்கிற இந்த இடம் எதுவும் காண முடியாது. நான் பார்க்கிற மனிதனை பார்க்க முடியாது. நான் பேசுகிற மனிதத்தில் பேச முடியாது. இன்றோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று ஒரு தீர்மானத்தோடு தான் இருந்தாள். அதற்காகவே தான் காலையில் விறகு பொறுக்க போனாள். ஒலிமுக வாசல்ல விறகு பொறுக்க போனவள் விறகு பொறுக்கும் போதே இனி இந்த நிலத்தில் நான் கால் மிதிக்க மாட்டேன் என்ற தீர்மானத்தோடு தான் விறகு பொறுக்கினாள். அல்லேலூயா. நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். எலியா அங்கே வருகிறார். எலியா விட்டு ஆண்டவர் சொன்னார், நீ போ சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவையை உன்னை போஷிக்க கட்டளையிட்டு இருக்கிறேன். எலியா விசுவாசத்தோடு வருகிறார். ஆனால் அவர் நினைத்திருப்பார், ஒருவேளை சாரிபாத் விதவையின் வீட்டில் எல்லா காரியங்களும் இருக்கும் என்று. இல்லை, சாரிபாத் விதவையோ தற்கொலை பண்ண போகிறாள். குடும்பத்தோடு வாழ்க்கை முடிய போகிறது. தீர்க்கதரிசி உள்ளே வருகிறார். முதல்ல அவர் வந்த உடனே சொல்லல, சொல்றாரு, போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. ஆமென். முதல்ல என்ன செய்ய, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. எடுத்த உடனே நீ சாக போற, உனக்கு வீட்டுல வறுமை இருக்கு, உனக்கு வீட்டுல பட்னி இருக்கு அப்படின்னு சொல்லல. போய் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணியை கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு தெரிந்தது அவர் ஒரு தேவ மனிதன். ஆமென். சில நேரங்களிலே கர்த்தர் அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையில சில கொடிய தீர்மானங்களை எடுக்கும் போது கர்த்தர் ஊழியக்காரர்களை அனுப்பி உங்களை விடுவிப்பார். தன்னுடைய தூதர்களை அனுப்புவார். உங்களுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போறதுக்காக கர்த்தர் உங்களை அழைத்தது. நிறைய வயது வரை உங்களை ஏந்துவதற்காக, நிறைய வயது வரை உங்களை சுமப்பதற்காக, நிறைய வயது வரை உங்களை தப்புவிப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைத்தார். பாதியிலே வாழ்க்கை முடிவதற்காக அல்ல. அவர் நம்பிக்கையோடு பொறுக்குகிறாள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு கீழ்ப்படுதல் இருந்தது. தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்ன உடனே தண்ணி எடுக்க போறவள்கிட்ட சொல்றாரு, அப்படியே ஒரு சின்ன அடையை எடுத்துட்டு வா. அப்பதான் நிலைமைய சொல்றா, என் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் போல மாவு, கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய், அதை நாங்க ஒரு அப்பத்தை சுட்டு சாக போகிறோம். அவர் சொல்ல, இது இருக்கட்டும், நீ சாகு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாகுமா நீ சாகு. ஆனா தண்ணி எடுத்துட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் அடைய கொண்டு வந்துரு, நான் பசியா இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நீங்கள் போஷித்தால் கர்த்தர் உங்களை போஷிப்பார். உங்கள் தலைமுறை தலைமுறையாக உங்களை கர்த்தர் போஷிப்பார். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே குறைவு இருக்கிறதை நீங்கள் மனசார அறிந்து நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் உதவி செய்து அவர்களை போஷிப்பேன் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தை சந்ததி சந்ததியாக தேவன் போஷிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அவள் கீழ்ப்படிந்து, அப்படியானால் உம்முடைய அவர் சொல்றாரு, என்னுடைய தேவனுடைய ஜீவனை கொண்டு ஆணை எடுக்கிறேன். எப்படி? நீ அடைய எடுத்துட்டு வா. முதல்ல நீ அடைய கொண்டு வந்து சொன்னா உன் களத்துல மாவு என்ன செய்யாது? குறையாது. கலையத்துல எண்ணெயும் குறைய போகிறது இல்லை. சரி, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் கொண்டு வரேன். ஆமென். சூழ்நிலை என்னது? தற்கொலை பண்ண போகிற சூழ்நிலை. வியாதி வந்த உடனே இதோட வாழ்க்கை முடிகிறது இல்லை பிரதர், இதோட முடிகிறது இல்லை சிஸ்டர். வியாதியை கடந்து போகணும், கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், அவ்வளவுதான். அல்லேலூயா. அந்த பள்ளத்தாக்கில் கர்த்தர் கூட இருப்பார். அவருடைய கோலும் அவருடைய தடி உங்களோடு கூட இருக்கும். அது உங்களை ஆற்றும், அது உங்களை தேற்றும், அது உங்களை விடுவிக்கும். அல்லேலூயா. காரணம், நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போக வேண்டிய அழைக்கப்பட்டவன். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே மகிழ்ச்சியா இருக்கும்படி நீ அழைக்கப்பட்டவன். நீ அங்கே போகும்போது இடையில பள்ளத்தாக்கு வருகிறது, கவலைப்படாதுங்க. ஆமென். கவலைப்படாதுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். உனக்கு எங்க பலகீனம் இருக்கிறதோ அந்த இடத்துல நான் என்னுடைய பலத்தை வைக்க போகிறேன். அல்லேலூயா. அவள் அப்படியே போய் செய்து கொண்டு வந்தாள். பாருங்க, பஞ்சம் முடிகிற வரை அவளும் எலியாவும் அவள் வீட்டார் அனைவரும். ஆமென். அதான் கர்த்தர் செய்கிற அற்புதம். அல்லேலூயா. ஒரு சின்ன காரியம் வந்த போது அவளுக்கு தோணிட்டு என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. சூழ்நிலை கொடிய சூழ்நிலை, வாழ முடிகிற சூழ்நிலை இல்ல. ஒருவேளை இதோட முடித்து போகிற சூழ்நிலை தான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இதோட உன் வாழ்க்கை முடியல, உனக்கு அற்புதத்தை செய்கிற நான்
உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை எப்பொழுது தாயின் கருவிலே உன்னை நான் எனக்காக தெரிந்து கொண்டேனோ, உன்னை முதிர் வயதில் உன்னை நடத்துவதற்காக நான் போதுமானவராக இருக்கிறேன். அதனால நீ சாக வேண்டாம். அல்லேலூயா. உனக்காக உன்னை ஆசீர்வதிக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். தேவ பிள்ளையை என்ன வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. எதை வந்தாலும் பயப்படக்கூடாது. அவர் சொல்றார், நீ பயப்படாத. முதல்ல பவுலை கர்த்தர் ஊழியத்துக்கு அனுப்புறார். நீ ரோமாவுக்கு போன, எருசலேமில் சாட்சியா நிற்கிற பவுல்கிட்ட தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எருசலேமில் எப்படி சாட்சி கொடுத்தியோ அது போல நீ ரோமாவில் எனக்கு சாட்சி கொடுக்க சொன்னது யாரு? கர்த்தர். பவுல் எவ்வளவு தைரியமா இருந்திருப்பாரு, ரொம்ப தைரியமா இருந்தாரு. ஆனால் போகும்போது பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அந்த கடல் கப்பல் யாத்திரையில் நீங்க அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா தெரியும். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. என்ன பாடுபட்டாங்க, என்ன பாடுபட்டாங்க. தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கையே இல்லை. மரணம் சூழ்ந்து நிற்கிறது, கண் முன்னாலே மரணம். கப்பல் இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து போடுறாங்க. கப்பல்ல இருக்கிறவங்க யாருமே 14 நாளா சாப்பிடல, எல்லாருமே உபவாசம் பண்ணி இருக்கிறாங்க. எந்த நேரமும் மரணம் நம்மை சந்திக்கும், நம்ம மரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருப்போம்னு சொல்லி அத்தனை பேர் மரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அந்த ராத்திரியிலே கர்த்தர் பவுலத்திலிருந்து, கவுலே, கப்பல் சேதம் மட்டும்தான், பொருள் சேதம் மட்டும்தான், உயிர் சேதம் இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை பொருள் சேதத்தை கர்த்தர் அனுமதிக்கலாம், பொருள் சேதத்தை அனுமதிக்கலாம், உயிர் சேதம் இல்லை. அல்லேலூயா. நீ ஜீவனோடு இருந்தன்னு சொன்னா சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், இழந்த எல்லாத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். அல்லேலூயா. உனக்கு ஜீவனை கர்த்தர் தந்தாருன்னு சொன்னா கப்பல்ல போற பொருள் இல்லை. நீங்க பாருங்க, அந்த கடைசியில ஒரு கப்பல் நிறைய சாதனத்தோட தான் பவுல் ரோமாவுக்கு போறார். அல்லேலூயா. வழியில இழந்ததை போகும்போதே கொடுத்த ஆண்டவர். அல்லேலூயா. யாத்திரை தொடக்கத்திலிருந்து யாத்திரை முடிகிறதுக்கு முன்னால அத்தனை இழந்த பவுலுக்கும் அந்த கப்பல்ல உள்ளவங்களுக்கும் யாத்திரை முடிகிறதுக்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்த ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அந்த ஆண்டவரை தான் நான் பிரசங்கிக்கிறேன். அல்லேலூயா. அவர்களுக்கு செய்தார் என்றால் நமக்கும் செய்வார். அல்லேலூயா. அவர்களுக்கு செய்த அதே ஆண்டவர் நமக்கும் செய்வார். ஆகவே தேவ பிள்ளையே, நீங்க ஒருபோதும் கவலைப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில என்ன சூழ்நிலை கடந்து போனாலும் சரி, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். ஆமென். இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, உங்கள் வாயில வார்த்தை புறப்படும் போதே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. தேவ பிள்ளை, அதனால ஒருபோது நீங்கள் கலங்காதிருங்கள். உங்கள் இருதயம் ஒருபோதும் பயப்படாமல் கலங்காமல் இருக்க. கலங்கிட்டீங்கன்னு சொன்னாலே வாழ்க்கை அப்படியே தளர்ந்துருங்க. ஆத்துமா தளர்ந்துட்டு சொன்னாலே சரீரம் படுத்துரும். ஆமென். ஆத்துமா ஒருபோது என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. தேவ பிள்ளையே, நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தரிடத்தில் எப்போது மன மகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. நமக்கு முன்னே விசுவாசத்தில் ஓடுறவங்க எல்லாம் அப்படித்தான் ஓடுனாங்க. விசுவாசத்தில் ஓடி போறவங்க, ஜெயித்தவங்க எல்லாரும் அப்படித்தான் ஓடுனாங்க. பிரச்சனை வந்தோன்னு சோர்ந்து போகல. சோர்ந்து போனால் அவர் உங்களுக்கு பலம் தருவார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா.